ரட்சிப்பினுடைய புது அனுபவம். இந்த ஜனங்க எங்கேருந்து வந்திருக்கிறான்? ஏமா பைபிள் பார்க்குற? ஸ்க்ரீனில் தான் வசனம் இருக்குது, ஜஸ்ட் கீப் த பைபிள். ஆமென். நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கோங்க. நீ தேடி முடிக்கிறதுக்குள்ளே செய்தி போயிடும், என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. ஆமென். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அப்படியே பழைய மாதிரி தான் இருப்பேன். ஸோ பைபிள் கையில் வச்சுக்கோங்க, நல்லது. ஆனால் வரும்போது பைபிளோட சர்ச்சுக்கு வாங்க, ஓகே? அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தேடி கண்டுபிடிக்க லேட்டாக வந்தால் ஸ்க்ரீனை இப்படிலாம் ஆண்டவர் டிவி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு ஜபம் கூட பண்ணாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவின்ற ஒன்றே அழிஞ்சிடணும்னு ஜபம் பண்ணாங்க. அது எவ்வளோ தப்பான ஜபம் பாருங்கள்ல. டிவின்னு ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வசனம் பார்க்க முடியுமாங்க? அப்போ நம்ம சில நேரம் பண்ணுற ஜபம் கூட புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஆனால் கடைசியில் அது தப்பான ஒரு ஜபம் நமக்கு சொல்லுது. இங்கே பாருங்களேன், அமலேக்கியர் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள். அமலக்கைட்ஸ் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ் மைண்டாக வந்திருக்கிறாங்க. இப்போ அடிமைத்தனம் முடிஞ்சு 430 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சு கர்த்தாவே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு ஆடல் 15 அதிகாரம் 16 அதிகாரத்துலலாம் ஒரு ஆடல் பாடல் கொண்டாட்ட சந்தோஷத்தோட அவங்க வராங்க. அப்படி வரும்போது அமலேக்கியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எழும்பி வருது. யார் இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனம் இப்படி சொல்லுது. இந்த அமலேக்கியர்கள் வேற யாரும் அல்ல, ஏசாவினுடைய சந்ததி. லிசன், ஏசாவினுடைய சந்ததி. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த அமலேக்கியனை பற்றி இன்னும் தெளிவாக போடப்பட்டிருக்கும். இது ஏசாவினுடைய தலைமுறையிலிருந்து வந்த ஒரு கூட்டம். ஆமென். யார் இந்த ஏசா அப்படின்னு பார்க்கும்போது ஏசா பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏசா வந்து என்ன பண்ணிட்டார்னா, தன் தாய் தகப்பனுடைய உறவின் முறையாரில் பெண் எடுக்காமல், ஆமென், இவர் என்ன செஞ்சிட்டாரு, தூரமாக போய் அந்நிய ஜாதியில் என்ன செஞ்சிட்டாரு, இவர் பெண் எடுத்துட்டாரு. ஆனால் அவர்களோ ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று தெரிஞ்ச உடனே, நல்லா கேட்டுக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நமக்கு தருகிற ஒன்று. பெற்றோர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமென். பெற்றவங்க நம்ம என்ன செய்யறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வருது. அது அவர்களிடத்தில் தேவன் உணர்த்தி செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டார். யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிச்சதுனால ஏசாவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஏசா என்ன தெரியுமா யோசிக்கிறாரு, எங்க அப்பா வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டியா, எப்படின்னா பார்ஷியாலிட்டின்னா என்ன, ஒரு பட்சமா எங்க அப்பா வந்து நின்று இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நான் ஒன்று பண்ணுவேன், எங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா. ஒரு புள்ள வீட்டில் இருக்கும் பாருங்க, அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு அப்பாவுக்கு பிடிக்காத இனம், அந்த இனம் அதுலேருந்து போய் என்ன செய்வேன், நான் பெண் எடுப்பேன், திருமணம் முடிப்பேன் அப்படின்னு. இப்படி தகப்பனுக்கும் தாய்க்கும் பிடிக்காத எல்லாத்தையுமே அவர் செஞ்சுட்டு இருந்தார். இப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவன் தான் இந்த அமலேக்கியன். இந்த இஸ்ரவேலர்கள் யார், சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள், ஏசாவினுடைய பிள்ளை தான் அமலேக்கியன். இப்ப எதிர்த்து நிற்பது வேற யாரும் அல்ல, சொந்த உறவே. சில நேரங்களில் உங்களை எதிர்த்து நிற்பது யாரா திரும்ப இருக்க முடியும், உங்கள் சொந்தங்களே, உங்கள் உறவுகளே உங்களை எதிர்த்து நிற்கும். ஆமென். நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன், இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. ஆமென். வெளியே வரும்போது இந்த அமலேக்கியம் பார்க்குறான். ஏன்னா ஏற்கனவே உனக்கு என்ன செய்யாது, இஸ்ரவேலை ஆவாது, பிடிக்காது. இஸ்ரவேல் யாக்கோபு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள், ஏசா வாக்கு தத்தத்தை இழந்தவன், வாக்கு தத்தம் இல்லாதவன், தேவ அன்பை பெறாதவன். இப்ப இவன் என்ன தெரியுமா செய்யறாங்க, இஸ்ரவேலை வெளியிலிருந்து வந்த உடனே ஃப்ரெஷ் மைண்டா வந்திருக்கிறாங்க எல்லாருமே. ரட்சிப்பின் புது அனுபவம். இந்த ஆண்டவர்கிட்ட நான் வந்தா எனக்கு எல்லாம் செஞ்சாரு, நன்மை செஞ்சார் நினைக்கிற நேரத்தில் ஏதோ ஒண்ணுங்க, ஒரு ஆவி என்ன தெரியுமா செய்து, இந்த அமலேக்கியனை இன்னைக்கு நான் எதிர்கொப்பிட்டு சொல்றேன்னா, ஒரு தீய சக்திக்கும் ஒரு பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இன்னைக்கு தேவ ஜனங்களோட யுத்தம் பண்ணுது.
அது வேற யாரும் அல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, உங்க சொந்த குடும்பத்தில இருந்து தான் சத்துரு எழுப்புவான். அதான் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நீ சத்துரு வெளியே போய் தேட, சத்துரு வெளியில அல்ல, உன் சொந்த குடும்பத்திலே உனக்கு சத்துரு இருப்பா. உன்னை பகைக்கிறவன் வெளியே இருக்க மாட்டான், உன்னை பகைக்கிறவன் உன் குடும்பத்துக்குள்ளே இருப்பான். இப்ப பாருங்களேன், யாக்கோபுக்கு விரோதமாய், யாக்கோபின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்ணனாக ஏசாவின் பிள்ளைகள் தான் என்ன செய்யறாங்க, தம்பி பிள்ளைங்களை எதிர்த்து நிக்குது. இப்போ இதான் ஷார்ட்டா சொல்ல போன, அதான் அமலேக்கு ஆவி. இன்னைக்கு சொந்த குடும்பங்களுக்குள்ளே பகைகளை சத்துரு வச்சு பலவிதமான போராட்டத்தை கொண்டு வருகிறான். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, மாம்ச ரீதியா அதை மேற்கொள்ள முயற்சி பண்ணாம ஆவியில அதை நம்ம மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா எல்லாமே? இன்னைக்கு உங்க கூட தான் கர்த்தர் பேசுறா. ஹல்லேலூயா. சோ இந்த அமலேக்கியனை பத்தி உங்களுக்கு ஒரு ஷார்ட் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இந்த அமலக்கைட்ஸ்னாலே ஒரு கெட்டவர்கள், தீயவர்கள். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இல்லாதவர்கள், தேவனுடைய திட்டத்தில் இல்லாதவர்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமா நிற்கிறாங்க. தேவ சித்தத்தின் கீழே நீ இருந்தினா, தேவ திட்டத்தில் இல்லாத உன் சொந்த குடும்பமே உன்னை எதிர்த்து நிற்கும். ஏன்னா அழைப்பும் அபிஷேகமும் மேல இருக்கு. அப்பொழுது மோசே சொல்றாரு, 17:9 சொல்ற, அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, ஜோஷுவா யாருன்னா மோசேயோட அசிஸ்டன்ட், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணன்றார். ஆமென். நல்லா கேட்கணும், மோசே யார்கிட்ட சொல்றாருன்னா ஜோஷுவா கிட்ட சொல்றார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க எப்போதுமே, யோசுவா என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் காணப்படுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் அப்படிப்பட்ட ஆவின் வல்லமைகளை நீங்க ஜெயிக்கணும். இல்லை நீங்க சரியாவே ஆமீன் சொல்லல, நீங்க சரியா கவனிங்க, நல்லா கேட்கணுங்க. இப்படியே நான் சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். வெளியில அந்நிய மனுஷால் கூட நல்லா கேட்டுக்கணும், உங்க மேலாம் போறாம பட மாட்டாங்க. உன் சொந்த குடும்பத்தாரே, உன் பிள்ளைங்க, உன் பணம், உன் செல்வம், உயரம், ஆசீர்வாதம், வீடு, நீ நல்லா காரு, வசதி, பங்களாவா அப்படின்னு நல்லா இருக்கும்போது, உன் சொந்த மந்தங்களோட எரிச்சலே பல குடும்பங்கள் அழிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, உன் சொந்த குடும்பத்தினுடைய எரிச்சலே, ஏங்க இப்படி சொல்லிடுறேனே இந்த சம்பவத்தை வச்சு, உன் கூட பிறந்தவங்களோட புத்தியே சில நேரம் சரியா இருக்காது. நீ நினைக்கிற வெளியில அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் தான் நமக்கு எதிரி நினைக்கிற, சொல்லி அனுப்புறேன், உன் எதிரி உன் வீட்டுக்குள்ள, உன் காம்பவுண்டுக்குள்ளவே இருப்பான் பாரு. ஆமென். இங்க எதிர்க்கிறது யாருங்க? யாருங்க? அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணுது? சண்டை போடுது. அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்கிட்ட சண்டை போடுது. இது பைபிள் சொல்லுது, சத்தியம். மோசே சொல்ற, ஜோஷுவா நீ போய் யுத்தம் பண்ணுன்றார், அமலேக்கோட யுத்தம் பண்ணு. இன்னைக்கு நமக்கு ஒரு யுத்தம் இருக்குங்க. அதுக்கு நம்ம வீட்டில் போய் இருக்கிற அண்ணன் தம்பியோட சண்டை போட்டு கைமா அந்த சண்டையே சொல்லலைங்க. அதுக்கு மாற இன்னொன்று சொல்லுது, அவனுக்கு பின்னாடி நின்று கிரியை செய்கிற அந்தகார வல்லமையை நம்ம ஜபத்தால மேற்கொள்ளணும் நம்ம. ஆமென். நம்ம உறவுகளை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உறவுகளை மட்டும், அது தகப்பன் தாயா இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும், அது உடன்பிறப்புகளா இருக்கட்டும், அது சொந்த பந்தங்களா இருக்கட்டும், இந்த உறவுகளை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, தேவன் நம்ம எல்லாருமே உறவுகளை சார்ந்துதான் வச்சிருக்கிறார் அவர். ஆனால் நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு ஞானமா நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, ஜோஷுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். நல்லா கேட்டுக்கோங்களேன். இப்படி நம்ம இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் நமக்கு விரோதமா யாரோ ஒன்று பண்றாங்க, நல்லா தெரியுது. ஆனா நேருக்கு போய் கேட்டு என்ன செய்ய பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. சண்டை போட்ட என்னங்க ஆகும்? வீட்டில் இருக்க சமாதானம்லாம் கெட்டுடும். நமக்கு நல்லாவே தெரியும் அவன் நமக்கு விரோதமா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறான்னு தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? நேராக போய் கேட்டு சண்டை போட முடியாது. ஆனால் ஒன்று செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணு. உனக்காக கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப ஞானமாக நடக்கணும். ஆமென். இன்னைக்கு அந்த ஞானம் பலருக்கு இல்லாததுனால தான் இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து நிற்குது. பைபிள் சொல்லுது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், மோசே பாருங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்றார். ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நம்ம கத்தி பேசிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது? தீர்த்து வைக்க முடியவே முடியாது. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க மாம்சத்தில் இருப்பாங்க, நீங்க ஆவியில் இருப்பீங்க. ஆமென். மாம்சத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீ ஆவி பிரகாரமா நீ போய் பேசினேன்னா அவங்களுக்கு அது ஒண்ணுமே புரிய போறதே இல்ல. சண்டை என்ன செய்யும்? ஜாஸ்தி ஆயிடும். ஆனா ஒண்ணு செய், ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. அந்த யுத்தத்தை கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் இது செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஆமென். பைபிள் உள்ள அழகா சொல்லுது பாருங்க. மோசே கை வைத்து ஜெபம் பண்ணாராம். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக் நல்ல கேள், உன் ஜெபம் எப்ப குறையுதோ உன் வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதான் பைபிள் சொல்லுது. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்க. உன் ஜெபம் இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் நல்ல கேளு. இயேசுநாதர் யாருங்க சிலுவையில் அறைஞ்சது? யாருங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தது? இயேசுநாதர் பிறந்த ஊர்ல அந்த சொந்த ஜனங்களே தான் அவர்களை சிலுவையில் அடித்தார்கள். பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுதே. அப்ப பைபிள் சொல்லுது பாருங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். உன் ஜெபம், உன் முழங்கால் எப்போதுமே அது வெளியில இருக்கட்டும் உள்ள இருக்கட்டும், எல்லா யுத்தங்களும் ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதம் தான் உன் கையில் இருக்கு. ஜெபம் என்ற ஆயுதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ உனக்கு ஜெபம் குறையுதோ அப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுங்க. நீ நினைக்கலாம், என்னடா அது நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு. ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். உன் ஜெபம் குறையுதுன்னு அர்த்தம். உன் ஜெபத்தை கூட்டு ஆண்டவர் அங்க என்ன சமாதானத்தை கொடுக்கணுமோ அந்த சமாதானத்தை தேவன் வைப்பார். அவர் இன்னைக்கு சொல்றேன், வீடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். ஆமென். பெற்றவள் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். சொந்த பந்த உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு சமாதானம் இல்லாத நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, ஒருவர் மாற்றி குற்றம் பேசிட்டே இருக்கிறாங்களே தவிர அதற்கு மாறாக ஜெபம் என்ற ஒன்றே குடும்பங்கள் இல்லாததுனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து குடும்பங்கள் பிளவுபட்டு நிற்கின்றன. அண்ணன் தம்பிங்க சரியா பேசிக்கவே மாட்டாங்க. பாத்தீங்களா? அக்கா தங்கச்சிங்க சரியா பேசிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க பேசிக்கவே மாட்டாங்க. உறவுகள்ல பிளவுகள் இருக்க காரணம் என்னன்னா அங்க ஜெபம் குறைவா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ ஜெபம் பண்ணு, அந்த அமலேக்கு ஆவியை கர்த்தர் மேற்கொள்ளுவார். உன் வீட்டுல சமாதானம் இருக்கணுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல நில்லு. உன் மாம்சத்துல நீ போராடவே கூடாதுங்க. மாம்சத்தில் நீ சொன்னா அவங்களுக்கு புரிய போறதே இல்லை. பைபிள் சொல், ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். பைபிள் சொல்லு, தெளிவா சொல்லுது. புத்திமானுக்கு போதகம் பண்ணு, அவன் புத்தி அடைவான். சிலருக்கு நீங்க கரெக்டான விஷயம் சொன்னா கூட அவங்களை பகைச்சிருவாங்க. பகைப்பான் பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக் என்ன சொல்ல? ஜெயிக்கிறான். குடும்பத்துல பிரச்சனை அதிகமாகுது. மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு எவ்வளவு நேரம் ஒருத்தங்களே நம்ம ஜெபிக்க முடியும்? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறது? பைபிள் சொல்லுது, ஜெபிச்சு ஜெபிச்சு சமாதானம் சமாதானம் சமாதானம், பிரச்சனை வந்துடக்கூடாது, அப்படி இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது நம்ம கையும் சில நேரம் அசரதான் செய்யுது. ஆனா அதுக்கு ஆண்டவர், அப்பொழுது அவர் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல உட்கார்றாரு. ஆமென். ஆரோனும் ஊரும் ரெண்டு பேருமே ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படுறாங்க. உங்க கையை தாங்களா பிடிக்க தேவை. உங்க கையில உங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள கூட வச்சுக்கோங்க. நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்களை ஜபத்துல சேர்த்துக்கோ. அது எப்போதுமே உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டே இருக்கும். உங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னா இருந்தா பாருங்க, ஏய் கொஞ்சம் வாடா ஜெபம் பண்ணலான்னு நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உன் கையை தூக்கி பிடிக்கும் போது ஒன்று சொல்ற, உன் கை தான் உயர்ந்து இருக்கணும். மோசேயின் கை தான் உயர்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த கை, மோசேயின் கை எந்த கை தெரியுமாங்க? கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிற கரம் அது. உங்க கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற கரம் இது. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் தொட்டு நீங்க வாங்கி புசித்து பானம் பண்ணுகிற இந்த கை உயர்ந்து இருக்கும் போது எப்போதுமே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் அவர். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்ததாம். அப்படி, அதாவது பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஜெபம் ஓயக்கூடாதுன்றார். பிரச்சனை குடும்பத்துல அந்த பிரச்சனையை நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பிரச்சனையை ஒழிக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? உங்க ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுது. யோசுவா, ஆமென், ரட்சிப்பு என்ன தெரியுமா செய்யும்? ரட்சிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது, அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டே கருக்கினாலே முறிய அடித்தான். க்ளோஸ் பண்ணி துரத்துறார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஜோஷுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஆண்டவர் சொல்றார், அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நான் முடிப்பேன் அப்படின்றார் அவர். உங்க 2 கையை உயர்த்துங்களேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய்
இப்படிப்பட்ட அமலேக்கு ஆவிகள் கிரியை செய்துங்க. இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட அமலேக்கினுடைய வல்லமைகளை இந்த காலை வேளையில் சபையாராய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அமலேக்கின் ஆவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக, அமலேக்கின் ஆவி செயலிழந்து போவதாக, அமலேக்கு வல்லமை தெரித்தோடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நான் நாசம் பண்ணுவேன் அப்படின்றார் ஆண்டவர், நான் கம்ப்ளீட்டா முடிப்பேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அதை நான் செய்வேன் தான் சொன்னார். நீங்க செய்யக்கூடாது. யாருமே யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்க போய் சண்டை மூட்டிட்டு நிக்காதீங்க. அதுலயும் நல்லா ஆழமா சொல்றேன் கேளுங்க. கூட பிறந்தவங்க சண்டை போடவே தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். நல்லா கேளு, தன் சகோதரனை பகைக்கிறவன். ஆமா, கூட பிறந்தவங்களை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பகைச்சி சண்டை போட்டு ஒன்றும் தெரிது அது 1000 பண்ணுதுன்னு. ஆனால் நீ என்ன பண்ணணும், குவைட்டா போயிடுங்க. அது ஒரு அமலேக்கிய ஆவி. அவனுக்கு பின்னாடி நின்று அந்த ஆவி வேலை செய்து நீ ஜெபம் பண்ணின அந்த ஆவியை துரத்திட்டு இவனை கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். அவனுக்கு பின்னாடி நின்று ஏதோ ஒன்று நமக்கு விரோதமா அவனை ஏவி விடுதுங்க. அவனை ஏவி விடுறதுனால தான் ஆவி நமக்கு விரோதமா அவன் கிரியை செய்யறான். அதனால அவனுக்கு பின்னாடி நிற்கிற அந்த ஆவி நீ துரத்திட்டினா அவன் விடுதலை ஆயிடுவான். உங்க குடும்பங்கள் சமாதானமா இருக்கும். ஆமென். இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண விட்டார் ஆண்டவர். யார்கிட்ட யுத்தம் பண்ண விட்டாரு சொல்லுங்க? பெலிஸ்தர்கள், எமோரியர்கள், ஆமென், சீகோன், இப்படி புறஜாதிங்கிறது சண்டை போட்டாங்களே தவிர உள்ளுக்குள்ள ஆண்டு சண்டை போடவே அனுமதி கொடுக்கவே இல்லை. பைபிள் சொல்ற மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை, கேளுங்களா, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் இன்னைக்கு உனக்கு விரோதமாய் யார் நின்னாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த மனிதன் எனக்கு விரோதமாய் நிற்கிறான். ஏன்னா யாக்கோபின் வம்சம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வம்சம், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அது. ஆனால் ஏசா மாமிச புத்தி. ஆமென். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? எப்போதுமே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவே எதிர்த்து நிற்கும். ஆமென். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக நிற்கும். உங்க சொந்த மந்தம் குடும்பங்களே மாம்ச புத்தி உள்ளவர்கள் ஆவியில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக எப்போதுமே செயல்படுவது வழக்கம். ஆனால் கடைசியில ஆவிதான் ஜெயிக்கும் பைபிள் சொல்லுது. ஏன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. எபேசியர்ல பவுல் இப்படி எழுதுறார்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட நமக்கு ஒரு யுத்தம் இருக்குன்றார். அப்படின்னா வான மண்டலத்தில் ஒரு சேனை இருக்கு. அந்த சேனை கிட்ட தான் நமக்கு யுத்தமே தவிர சக மனிதனோடு கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, யுத்தமே கூடாதுன்னு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறையா கர்த்தர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார் அப்படின்ட்டார். சந்ததியா தலைமுறையா ஒன்று சொல்றேன், நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா அந்த யுத்தம் அது கர்த்தருடையது. நம்ம அவர் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று சொல்றாங்க, அவரை போல் ஞானமாக யுத்தம் பண்ணவே முடியாது. அவ்வளவு ஞானத்தில் சிறந்த தேவன் அவர். இந்த அமலேக்கிய தலைமுறை அப்படியே வந்துட்டே இருக்குங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது பைபிள் திருப்பிக்கோங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி சொல்றார். கேளுங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலராகி தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல். கேளுங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, லிசன், எங்க நடந்த சம்பவம் 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்துற. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் நீங்க கூட மறந்துட்டுப்பீங்க. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பார். அவர் நீ பழி வாங்காத யாரையுமே, நம்ம யாருமே பழி வாங்கவே, பழி வாங்குதல் நான் பார்த்துக்கிறேன்றார் அவர். நீ பழி வாங்கவே கூடாது. நேரம் வரும்போது கர்த்தரே அவனை முடிப்பார். ஏன்னா யுத்தம் நம்முடைய இதெல்லாம் யுத்தம். பழிக்கு பழி யாருங்க வாங்கணும்? கர்த்தர் வாங்குவாருங்க. பாருங்களேன், எப்பவோ அவன் பண்ண வேலை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது அவன் பண்ண ஒரு வேலையை
எப்ப ஆண்டவர் கேட்ச் பண்றாரு பாருங்க, விட்டார் ஆண்டவர். இன்னைக்கு உனக்கு தீமை செய்யலாங்க, இன்னைக்கு உனக்கு கெட்டதை செஞ்சுட்டு அவன் நல்லா வாழுற மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? காலங்கள் ஓடினாலும் நின்று அந்த சந்ததியை கர்த்தர் விசாரிப்பார். அவர் பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாரு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த ஆண்டவர் ஒன்று செய்யும் போது நம்ம அதுல குறுக்கிடவே கூடாது. இவன் யாருங்க நின்று குறுக்கிட்டு பேசினதுக்கு தேவையில்லாம? ஆண்டவர் இருக்கிறாருங்க, நியாயாதிபதி அவர் இருக்கிறாரு. நீ என்ன நியாயாதிபதி? நல்லது கெட்டது தப்பு ரைட்டுன்னு பேசி நீ என்னங்க கெடுக்கிறது உன் வேலை? சில இந்த அண்ணன் தம்பி உறவுலாம் பார்த்துருக்கீங்களா? ஒன்று அண்ணன் கெடுப்பான், இல்லை தம்பி கெடுப்பான், இல்லை எவனா ஒருத்தன் கெடுப்பான். அண்ணன் நல்லா இருந்தால் தம்பிக்கு பிடிக்காது, தம்பி நல்லா இருந்தா அண்ணனுக்கு பிடிக்காது. ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் வந்தவங்களுக்கு பிடிக்காது. நல்லா பாரு, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தால் வந்ததுக்கு பிடிக்காது. என்ன பேசினேங்கிறானுங்க, இது விட்டா அது வேலை ஆகாது போல இதுன்னு தூக்கி போயிடுங்க. ஒன்று இவன் என்ன பண்ணுவான், எங்கன்னா ஒன்று யாராவது ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில். அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது அமலேக்கு ஆவிங்க. அது நீங்க தான் ஜெயிக்கணும், உங்க ஜபத்தால தான் முடியும். அன்னைக்கு கர்த்தர் மோசே கிட்ட சொன்னாரா, தலைமுறை யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரா? இப்ப பாருங்க, திரும்ப அங்க கொண்டு நிறுத்துறாரு பாருங்க. கரெக்டா எங்க வந்து இந்த அமலேக்கு அவர்களுக்கு வழி மறிக்கிறாங்க, போக விடாம, முன்னேற விடாம. நீங்க ஏங்க இன்னும் முன்னேறல? உன் குடும்பம் எங்க முன்னேறல? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், ஏங்க உங்க குடும்பம் முன்னேறல? ஏங்க உங்க வீட்டில் சண்டை இருந்துனே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பக்கத்துட்டு தான் நினைச்சுக்கிறீங்க, யாரோ நமக்கு ஒரு மந்திரவாதம் பண்றான், செய்வினம் பண்றான், சூனியம் பண்றான் அப்படின்னு. தப்புங்க. நல்ல பைபிள் பிரகாரம் சொல்றேன். இந்த பைபிள் நம்புறியா நீ? இது சத்தியம் தானே? சத்தியம் தானே? அப்படின்னா ஒன்று சொல்றேன் கேளு. இன்னைக்கு உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உன் வீட்டில் குழப்பம், நீ முன்னேறல, உன் பிள்ளைங்க இருந்த நிலையில இருக்கு. அதுக்கு காரணம் வெளியில இல்லைங்க, அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க சிலர். நீங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அது உன்னை பெத்தவங்களா இருக்கட்டும், அது பெத்த பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க ஆவியில கண்டறியணும். நீங்க ஸ்பிரிட்ல இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். அது என்ன ஆவின்னு கண்டுபிடிச்சு நீங்க அதை என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல் வருது, என்னங்க செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? என்ன அது, என்னமோ இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்மெல் வருது, என்னது அது அப்படின்னு மனசு வீட்டை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா, கட்டிலுக்கு அடியில அந்த மூலையில அந்த பழைய டெக்ஸா கீழே ஒன்று இருக்கும், செத்து போயிருக்கும். உடனே அது என்ன செய்யணும்? பெருக்கி வாரி எடுத்து வெளியே போட்டோடனே அந்த வாசனை போதா இல்லையா? அப்படி போல அதே தாங்க சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள சில துர்நாற்றம் அடிக்குது. ஆனா நீ அதுலயே வாழ்ந்துட்டு இருக்க. என் குடும்பம் இப்படிதான், என் பிள்ளைங்க இப்படிதான், என் பொண்டாட்டி இப்படிதான், என் புருஷன் இப்படிதான், இதுங்க அப்படிதான், என் கூட பிறந்தவங்க அப்படிதான், எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே திட்டி போட்டு எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். இல்ல, இன்னைக்கு ஆண்டவன் சொல்ற வார்த்தை, உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்க அமலேக்கு ஆவி. அது என்னன்னு கண்ட ஆராய்ச்சி நீ ஆவினால ஜெபம் பண்ணி அதை இன்னைக்கு முடிக்கல அப்படின்னா, சவுலுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஜாப் என்ன தெரியுமாங்க? தேவன் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் வரும்பொழுது வழி மறிச்சிட்டான்ப்பா இந்த அமலேக்கியன், அவனை நீ முடிச்சுடணுன்ட்டார் ஆண்டவர். முடிச்சு விட்டுரு, எடுத்து அடிச்சு விட்டுறோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி முடிச்சுட்டார் அவர். ஆனா இந்த சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா பாருங்களேன், நீ போய் மடங்கடித்து எல்லாத்தையும் அங்கிருந்து நல்ல கேளுங்க, கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றார், அமலேக்கினை விடாத, அவன் ராஜா விடாத, அவன் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் ஒண்ணுமே விடாம எல்லாத்தையும் கொன்னுடுன்ட்டார். அப்பொழுது சவுல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி தலாயிமில போய் யூதா ஜனங்கள் 10,000 பேர் 10,000 பேர் போறாங்க. 2 லட்சம் காலாட்கள் 10,000 பேர் போறாங்க. சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கில ஒரு பதிவடை வைக்கிறார், ரகசியமா வைக்கிற. சவுல் கேனியரை நோக்கி நீங்க எல்லாம் நகர்ந்து போயிடுங்க அப்படின்றார். ஏனக்கா அமலேக்கியர் கூட இருக்கிறீங்க, நீங்க கேனியர்கள் நல்ல கேளுங்க, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர் நடுவில் இருந்து விலகி போங்கள். ஆமென். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள். அவ்வளோ ஆழம் பைபிள் சொல்லுது. இந்த கேனியர்கள் இஸ்ரவேலர்கள் வரும்போது தயவு செஞ்சாங்கன்னா, உனக்கு தயவு செய்யறவங்களுக்கு கர்த்தர் தயவை காட்டுவார். ஆஹா, புரியல? நமக்கு யாரெல்லாம் அந்த வாழ்க்கை பயணத்தை தயவை காட்டுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தயவை காட்டுவாரு.
யாரெல்லாம் விரோதத்தை வைக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தரே விரோதியா இருப்பார். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவில் இருந்து விலகி போயிட்டாங்க, எல்லாருமே நகர்ந்துட்டாங்க. அப்போது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியர் என்ன செஞ்சாரு? மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகி ஆகாக உயிரோடு என்ன செய்யறாரு? பிடிச்சு ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாக மாடு மாடுகளும் முதல் தரமானவைகளும் இரண்டாம் தரமான ஆட்டுக்குட்டி நலமான எல்லாவற்றும் அழித்து போடும் மனதில்லாமல் தப்ப வைத்து ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடக்கிறாரு. சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு நீங்கள் இரக்கத்தை தயவை காட்டவே கூடாது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்க மனம் திரும்பணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். மனம் திரும்பாமல் அவங்க செத்தால் அந்த பாவம் தலைமையில விழும். இல்லைன்னு நல்லா கேட்டுக்கோ. ஒன்று. ரெண்டாவது, நீயே எழும்பி எந்த காரியத்தை பண்ணாலும் அதை கர்த்தர் உங்ககிட்டயும் விசாரிப்பார். ரெண்டுக்குமே இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம நின்று அந்த ஆத்மாவை எப்படியாவது கர்த்தாவை உங்களுடைய கரங்களில் உங்கள் சுத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு நீ ஜெபம் பண்ணினா அந்த ஆத்மாவை கர்த்தர் திருப்புவார். ஏன்னா ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகவே, இது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகக்கூடாது. அதற்கு உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்துக்கு தேவை. அதே சமயத்தில் உங்கள் சொந்த மந்தங்களுக்குள்ள உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு கண்டாராய்ஞ்சு நீங்கள் அவங்கள ஜெபத்தில் வச்சாதான் கர்த்தர் அவங்கள மாற்றுவார், சேஞ்ச் பண்ணுவார். சிலதெல்லாம் அவர் அழிச்சு போனார். சிலதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் நீ ஜெபிக்காமல் விட்டுட்ட. இன்னைக்கு அதுதான் உனக்கு பிரச்சனையாகவே இருக்கு. சிலதுக்கெல்லாம் நீ ஜெபிச்சே இருக்கக்கூடாது. நீ ஜெபிக்காம விட்டுருந்தா அப்போ அவன் செத்து கல்லறைக்கு போயிட்டு இருப்பான், எந்த தொந்தரவும் வந்திருக்காது. தெரியுமா உங்களுக்கு? அவன் செத்து கல்லறைக்கு போயிட்டு இருப்பான், எந்த தொந்தரவு. அவன் உயிரோடு இருக்குதான் இப்போ எனக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? சில கல்லறைக்கு போயிருக்கணும், அவங்கள ஜெபம் பண்ணி காப்பாற்றி விட்டல, அது இன்னைக்கு எனக்கு வினையா நிற்குது. எனக்கு எசேக்கியா ராஜாங்க, அவருக்கு நோய் வந்துச்சு. அவருக்கு உடனே சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு? அப்பா நீ உன்னுடைய படுக்கையில் மூட்டை முடிச்சு கட்டிக்கோ, நீ என்ன செய்ய போற? பரலோகத்துக்கு போற, நீ ரெடி ஆயிடுன்றாரு. இவர் என்ன செய்யறாரு? இல்ல ஆண்டவரே எனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரே இல்லையோ, இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறையா போவதற்கு இந்த ராஜா தான் வழிவகுக்கிறாரே. சிலரால நம்ம பொழுதோடு அனுப்பிச்சிடணும், நம்ம போட்டோன்னு அதுங்களை தக்க வச்சனா அதுங்களால நமக்கு மிகப்பெரிய உபத்திரம் வந்துடுங்க. நான் பைபிள் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தர் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறார். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரிங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு காலம் இருக்கு. அதை தாண்டி நம்ம இந்த பூமியில நின்னோம் அப்படின்னா நம்மால நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வருமே தவிர ஆசீர்வாதம் வரப்போறதே இல்லை. அதனாலதான் தேவன் காலத்திற்கு முதல் கால சமயத்துல கரெக்டா நம்ம எல்லாரையும் அந்தந்த காலத்துல நம்ம எடுக்கணும். நானே அதான் ஜெபம் பண்றேன். என் நேரம் முடியும் போது நான் போயிடணும், ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் நான் உயிரோட எக்ஸ்ட்ரா ஆயுசுனால கேட்டுக்கணும், வாழ்ந்துக்கணும். அப்புறம் என் மொத்த குடும்பத்துக்கு பாபிலோனில் வச்சுட்டு நான் போய் இப்போ கல்லறையில் படுத்துக்கினாக்கா அப்புறம் என் சந்ததி எங்கே பண்ண? போய் அடிமைத்தனத்தில் நுகத்தில் கஷ்டத்தில் இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாக்கா காரண கர்த்தன் நான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறதுன்றார் ஆண்டவர். சவுல் நல்ல கேள, நான் உனக்கு என்னப்பா சொன்னேன்? அமலேக்கின முடின்னு தானே சொன்னேன் உன்னை நான். நீ அமலேக்கின முடிச்சிருக்கணுமா இல்லையா? நீ ஏன் ஜபிக்கல? ஜபத்தை நிறுத்திட்ட. சில பிரச்சனைகளும் வீட்டில் வருதுங்க, அது தலை விரிச்சு ஆடி நிக்குது, ஆனா உன் ஜபமே அங்க இல்லை. அதனால தான் அந்த பிரச்சனை இன்னும் ஓயாமலே இருக்கு. ஒரே பிரச்சனை, நல்லா கேட்டுங்க, ஒரே பிரச்சனை ஒரு குடும்பத்துல பல வருஷமா நிக்கவே கூடாதுங்க. அப்படி நின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அந்நிய ஆவியின் சக்தி இருக்குன்னு அர்த்தம், பிசாசின் கிரிகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிசாசு ரொம்ப ஆழமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கா. அதனாலதான் அந்த குடும்பத்தை அதுல இருந்து விடவே மாட்டேங்கிறான். ஏன் விடுதலை ஆகலைன்னா, இன்னொன்னு ஜெபிக்க வேண்டியபடி ஜெபிக்காம உங்க ஜபம் தேக்க நிலையாய் போச்சு. உங்க ஜபம் ஸ்ட்ராங்கா இல்லை. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையில் நிறைவேற்றாமல் போனான் என்றான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல்
கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுல் கிட்ட போறாரு. சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற இந்த ஆடு சத்தம் மாடு சத்தம் என்னப்பா கேட்குது? அதற்கு சவுல் சொல்றார், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவையில் உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தால் மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்னது, ஒரு ஆடு ஒரு மாடு கூட அமலேக்கன் கையில் இருக்கிற ஒன்று கூட அவன் வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது. இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, உன்னை பகைக்கிறவன் உன் அண்ணனா இருந்தாலும் உன் தம்பியா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் அவங்க கையில் ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்காத. ஏன் சொல்றேன் கேளுங்க, வசனம் சொல்லிட்டா உங்களுக்கு. நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், பைபிள் திருப்பிக்கோங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் பகையோடு இருக்கிற அந்த வசனம் இருக்கும் பாருங்க, 15:17. நீதிமொழிகள் 15:17. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பகை உள்ள இருக்கு, ஆனா போன கறி சோறு தான் போடுறான். அது வேணாண்ட ஆண்டவர். உனக்கு கரிசோறு போடுறான்றதுக்காக அவனை பகைக்கிறான் நல்லா தெரிஞ்சு கூட அவன் வீட்டில் கால் வச்சு நீ சோறு திங்கவே கூடாது. பகை இருக்கிற இடத்துல நீங்க உள்ள நுழையவே கூடாது. இயேசுவை வேணான்னு சொன்ன எந்த இடத்துலையுமே போகவே இல்லைங்க. அந்த கிராமங்கள் அவரால் அற்புதம் கூட செய்ய முடியவில்லை. ஞானமா நடக்கணும். பைபிள் சொல்லுது, ஸ்நேகத்தோடு இருக்கும். ஆமேன். ஒன்னும் இல்லாத பரதேசியா இருக்கும், தலை காஞ்சுதான் இருக்கும். அது வீட்டில் போனாக்கா நம்மளை அன்பா விசாரிக்க தானே, நமக்கு சாப்பிட கொடுக்க கூட ஒன்றும் இருக்காது. அந்த வீட்டில் போனாக்கா சாதம் சாம்பார் சோறும் அப்பளமும் முட்டை இருக்கும். அந்த வீட்டுக்கு நம்ம போவே மாட்டோம் பாருங்க. ஆனால் அதுக்கு நம்மளை உயிரை விட்டு நம்மளை பார்க்குங்க நம்மளை. ஆனால் நம்ம எங்கே கறி சோறு போடுறாங்களோ அங்கே தான் போவோம். ஆனால் அங்கே என்ன இருக்கும்? பகை இருக்கும். அந்த பகை இருக்கிற வீட்டுக்கு போகாம உன்னை நேசிக்கிற ஒரு ஏழைப்பாளையம் இருந்தால் அந்த வீட்டில் போய் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடி, உனக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார் அவர். இன்னைக்கு நல்லா தானே சொல்லித்தரேன். வாழ்க்கையை கற்றுக்கணும். நம்ம மக்கு மாதிரி இருந்துடவே கூடாது. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும், பட் ஆனால் நம்ம ரொம்ப ஞானமாக நடக்கணும். நம்ம பைபிள் சொல்லுது, 16ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 15:16. அப்போ சாமுவேல் அந்த பேச்சை விடும், பேசாதப்பா, நிறுத்துப்பா. ஆண்டவர் என்னப்பா சொன்னார் உனக்கு? அமலேக்கியனை முடி, அவனுடைய ஆடு மாட்டை முடி, ஒன்றை கூட நாசில சுவாசம் உள்ள ஒன்றை என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா உன் வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே முடியாம இருக்கவே கூடாது. அவைகள் எல்லாம் நீ முடிக்கணும். இல்லைங்க, நல்லா கேட்கணுங்க. அந்த யுத்தத்தை நீங்க ஜெயிக்கணுங்க. ஒன்னு சொல்லிட்டா, உன் முழங்கால் தான் உனக்கு யுத்தம், மாமிசம் அல்ல. உன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ கண்டு ஆராய்ஞ்சு நீங்க ஜபிச்சாதாங்க அந்த காரியத்தை கர்த்தர் உன் குடும்பத்தில் வெளியே எடுப்பாரு. உன் வீடு சமாதானமா இருக்கும். ஏங்க உனக்கு வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்கல? வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் தானே தோணும் சிலருக்கு. ஆனால் சில வேலை முடிச்சா வீட்டுக்கு வரமாட்டாங்க. வேலை முடிச்சு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் எங்கன்னா உட்காந்துட்டு ஒரு கிம்ம போட்டு இல்லை லைட்டாக கொஞ்சம் கட்டிங் விட்டு உலகத்தான் செய்கிறாங்க. அது எல்லாமே ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போனால் என்ன இல்லை, நிம்மதியே இல்லைங்க. அங்கே போன தலைவலி திரும்பவும் என்ன செய்யுது, அதுங்களை பார்த்தாலும் நம்ம டென்ஷன் ஆயிடுது. அதுங்க பண்ணுறதும் ஒன்றும் நம்ம ஆமாங்க, உள்ள ஒன்றுமே சரியில்லைங்க. வீட்டுக்குள்ள ஆ முதல் அக்கு வரை அப்படியே சரியா, ஆல இருந்து அக்கு வரைக்கும் எல்லாம் குடும்பமும் அப்படிதான். ஆனா என்ன விதவிதமா இருக்கும், டிசைனா இருக்கும். ஒரு வீட்லயும் உங்க வீட்டில் ஒரு மாதிரி இருந்தா எங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த எல்லா விஷயத்துமே நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் குடும்ப சமாதானத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த அமலேக்கியனை கர்த்தர் அழிக்க சொன்னார்ல, ஏங்க இவன் அழிக்கல, விட்டுட்டா. ஏன்? அவன் கூட போய் ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டான். அவன் கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான் பாருங்க. கடைசியில் அவனே வந்து இப்போ எமனா நிற்கிறான். இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஹல்லேலூயா. சவுலுடைய கடைசி நேரம் பெரிய யுத்தம் வந்து பெலிஸ்தர் வந்து முடிச்சு விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சவுலை. சவுல் வந்து தப்பிக்க வழி பார்க்குறாரு. வழி திரும்ப கில்போவா மலை மேலே கத்தியை நட்டுட்டு அவரே விழுந்துட்டார். சூசைட் பண்ணிட்டான் பாருங்க சவுல். சில பிரச்சனைகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உன்னை விடாது. உன்னை முடிக்கிற வரைக்கும்
அது விடாது. லிசன், இன்னைக்கு உனக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறான். நீங்க முடிச்சிடணும், நீங்க முழங்கால நிக்கணும். என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, என் வீட்டுக்குள்ள இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமாதான குலைச்சல் இருக்கவே கூடாது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கக்கூடாது, என் குடும்ப சமாதானம் இல்லாமல் இப்படி அமைதி இல்லாமல் என் வீடு இருக்கவே கூடாது, என் வீடு சமாதானம் தாபரமான ஸ்தலமா என் குடும்பம் இருக்கணும், என் வீடு இருக்கணும், என் வீட்டை கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கும் போது கர்த்தரே உனக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவாருங்க. 2 சாமுவேல் 1:4 பார்க்க, 2 சாமுவேல் 1:4 பார்க்கும்போது பாருங்க, கடைசியா 1-2 சாமுவேல். ஒருத்தன் அந்த யுத்தத்தில் ஒடியாடுறான், வேகமா வரான், ஒருத்தன் வரான், அங்க கேட்கிறாரு பாருங்க, தாவீது அவனை பார்த்து என்னப்பா நடந்துச்சு சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்து ஓடினார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனான யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனை யோனத்தானும் மடிந்து போனது உமக்கு எப்படி தெரியும் என்று தாவீது கேட்கிறார். அந்த வாலிபங்கிட்ட கேட்கிறார். அந்த வாலிபன் சொல்றான், நான் தற்செயலா கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார், ஈட்டியை நட்டுட்டு அதுக்கு மேல சூசைட் பண்ணி இருக்கிற, உயிர் போல, ஆனா இன்னும் சிலருக்கு அப்படிதான் இருக்கிற, நீ சில ஈட்டி மேல தான் பட்டுனுக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா பாடி இறங்குது, உயிர் போகுது, கடைசியா நீ சொல்ற வார்த்தை சாவு வர மாட்டேன் எனக்கு அப்படின்ற. ஏன்? அவங்க எல்லாருமே ஈட்டி மேல பார்த்துனுக்குறாங்க. சூசைட் பாயிண்ட். ஒரு ராஜா சூசைட் பண்ணவே கூடாது, ஆனா ஒரு இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜா தற்கொலை செய்து கொள்ளுகிறான். காரணம் என்னன்னு பாருங்களேன், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து பிடித்தல். அவர் திரும்பி பார்த்து என்னை கூப்பிட்டாரு, அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன். எங்க வந்து நிக்கிறான் பாருங்க, எங்க வந்து நிக்கிறான் பாருங்க அமலேக்கியன். இப்போ சவுலை முடிக்க போறதும், எந்த சவுல் எந்த பிரச்சனைய முடிக்காம விட்டானோ அந்த பிரச்சனை அந்த சவுலை முடிச்சு விட்டுச்சு. லிசன், உங்க வாழ்க்கையில உங்க ஃபேமிலியில் இருக்கிற சில பிரச்சனைகளை கண்டாராஞ்சு நீ அதை வேரோட பிடுங்கல அப்படின்னா அது உன்னை கொன்னுடும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண. இப்போ நீ நேருக்கு நேரம் போய் கேட்டேன்னு வச்சு சண்டே ஆகிடும் அது. ஏன்னா அந்த மக்களுக்கு புரிய போறது இல்லை, நீ சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அறிவும் புத்தியும் வளரல. அதனால ஒன்று பண்ண, நீ அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா, அவங்க ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி அவரே சொன்னார்னா அது யார் மூலியமானா அப்போ புரியும், வீட்டில் சமாதானம் தாபரிச்சிருக்கும். இங்கே நான் அமலேக்கியன், நான் அவர் என்னை நோக்கி கிட்டவா, என்னை கொன்னுடு, என்ன கொன்னுடு. ஆனா ஏற்கனவே கர்த்தர் சொன்ன 15 அதிகாரத்துல நீ கொன்னுடு, நீ கொல்லாம விட்டதால இப்போ சவுல் சொல்றாரு, அமலேக்கியா நீ என்ன கொன்னுடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததுனால எனக்கு வேதனையா இருக்கிறது. ஏன்னா ஈட்டி மேல படுத்துட்டு உள்ள பாடி இறங்கிட்டே இருக்க ஒரு வெயிட்டுக்கு, ஆனா உயிர் போக மாட்டேங்குது. அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டில் போய் நின்று அவரை, எந்த பிரச்சனைய சவுல் முடிக்காம விட்டாரோ அந்த பிரச்சனை சவுலை முடிச்சு விட்டுச்சு. ஜெபம் எவ்வளவு அவசியம் பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ அப்படியே குப்பை மாதிரி வச்சிருக்க, கடைசியில் அது உன்னையே சொல்ல, பேசாம ஒண்ணு பண்ண, தூக்கு போட்டுன்னு செத்துட்டு ஏன் உயிராகிறனும். எஸ், அது உனக்கு ஒன்று சொல்லுங்க, காதல் அந்த சத்துரு சொல்லுங்க, டேய் நீ உயிரோடு இருக்காத, நீ செத்துரு, நீ செத்தாதான் எல்லாத்துக்கும் முடிவு வரும். எதுக்கு? நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. சூசைட் பண்ணி செத்துட்டா யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று வரும், இன்னொரு அமலேக்கியா வருவான். ஒன்றா வந்துருந்தா இருக்கும், ஒன்றா நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எதையுமே வீட்டில் விட்டுட்டீங்கன்னா, தேக்க நிலையில் இந்த பிரச்சனை அப்படியே நின்றுட்டு இருக்குன்னு விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாக மாறிடும். ஃபினிஷ். அதுக்கு ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த ஈட்டியில் அவன் மேலே படுத்தானே, ஏங்க அந்த ஈட்டி எடுத்து அவன் சத்துருவை ஜெயிக்கல? சொல்லுங்க. ஹலோ லிசன், நல்லா கேளுங்க.
அந்த ஈட்டி மேல தானே படுத்து இறந்தான். அந்த ஈட்டி ஏங்க அவன் வந்து எடுத்து ஜெயிக்கல? ஆயுதம் இருக்கு ஏங்க ஜெயிக்கல சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாடு சொல்லட்டுமா? அந்த ஈட்டினால தாங்க அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை எரிஞ்சான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேல என்ன செஞ்சார் அவரு? அந்த ஈட்டி 2 முறை எரிஞ்சு கொல்ல பார்த்தார் தாவீதை. சவுலுடைய இன்னொரு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அடுத்தது இஸ்ரவேலின் ராஜா யாருன்னு தெரியும், தாவீதுன்னா சவுலுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தாவீது ராஜாவாகிறதை சவுல் விரும்பவே இல்லை. சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காதுங்க. நம்ம வீட்டில் சிலருக்கு ஆசீர்வாதம் சில கையில வரும்போது அது சிலருக்கு பிடிக்காது. ஆனா அதை கர்த்தரே செய்யும் போது அதை அவரை தடுக்க எவராலும் முடியாது. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது கர்த்தர். ஆனா சவுல் என்ன செஞ்சார்? 2 முறை ஈட்டி எடுத்து தாவீதை குத்த பார்க்கிறார், ஓங்கி எறிகிறார் அவர். தாவீது வர சொல்லுங்க, சாப்பிடணும், லஞ்ச் பண்ணணும், வர சொல்லுன்றார். எவ்வளவு தந்திரமா சொல்றான் பாருங்க. வர சொல்லு அப்படின்னு தாவீது வந்து உட்கார்றாரு, பேசுனே இருக்கிறாரு. பயங்கர டென்ஷனா இந்த ஈட்டி என்ன செய்யறாரு? தாவீது பக்கம் ஓங்கி எறிகிறார் அவர். தாவீது ஜோனத்தான் கிட்ட சொல்றாரு, 2 விசை என் உயிர் நான் தப்பிச்சேன் அப்படின்றார் அவர். கடைசியில் எந்த ஈட்டியே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா எய்தானோ அதே ஈட்டினாலே அவன் மாய்ந்து போனான். அதனால சொல்லுவேன், வார்த்தை கூட ஊழியக்காரனுக்கு விரோதமா நீங்க யாரும் ஒண்ணு என்ன செஞ்சிடாத, பேசிடாதீங்க, விட்டுருங்க. லெட் காட் டேக் கேர். ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கார் எல்லாமே. யாருக்குங்க தெரியும்? தாவீது மறைஞ்சு 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 போறாரு. ஏங்க கோலியாத்தை அடிக்க தெரிஞ்ச தாவீதுக்கு சவுல் அடிக்க தெரியாதுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் சொந்த ரத்தத்தை சகோதரனை பகைச்சு நிக்க கூடாதுன்னு அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் அவர். இன்னொன்னு, சவுலின் மேலின் அபிஷேகத்தையும் தாவீது கனம் பண்ணினான். இங்க பைபிள் சொல்லுது, நான் தான் கொன்னேன் அப்படின்ற. உடனே தாவீது அந்த அமலேக்கியனை கொன்னுடுறார். விட்டானாங்க இந்த அமலேக்கியன். சில நேரங்களில் நீங்க சில பிரச்சனை விடுறீங்க, அது எது வரைக்கும் தெரியுமா வந்து நிற்கும்? கடைசி வரைக்கும் வந்து நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து செய்ய வேண்டியதை செய், மீதியை கர்த்தர் செய்து முடிப்பா. ஆனா சோர்ந்துராத. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது. The book of Esther. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகி அகஸ்வேரு, ஆமென். இப்போ இந்த 2 அதிகாரத்துக்குள்ள யார் வந்து ராணியா, பட்டத்து ராணியா மாறினாங்கன்னா எஸ்தர் மாறிட்டாங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகி அகஸ்வேரு, கேளுங்கள், அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன், இந்த ஆகாகியன் அமலேக்கியன். இந்த முறை மறுபடியும் அமலேக்கு எழுந்து நிற்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேளு. அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி இந்த அகாஸ்வேரு ராஜா தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை ஒரு ஹை பொசிஷன் கத்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். ராஜா உயர்த்துறார், அகாஸ்வேரு உயர்த்துறார். இந்த மொர்தகாயின் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா, புறஜாதிகளுக்கு சல்யூட் அடிக்கவே மாட்டார். அவர் தலை வணங்கவே மாட்டார். வெறும் ஆண்டுக்கும் தன் ஜனங்களுக்கும் மட்டும்தான் அவர் கனத்தை கொடுப்பார். இந்த ஆமானுக்கு என்ன செய்யல? இந்த ஆமான் யார் தெரியுமா? அமலேக்கியன். இந்த ஆமான் பார்க்கறான், என்ன இந்த மொர்தகாய் நம்மளை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு. சிலலாம் ஃபேமிலியில் பாருங்களேன், நமக்கு மரியாதை கொடுக்கலன்றதுக்காக பகைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கியா? ஏங்க, யார் நம்மளை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் நான் வேலை செய்ய போறேன், நான் சாப்பிட போறேன், நான் தூங்க போறேன், நான் மூச்சு விட்டாதாங்க நான் உயிரோடு இருக்க முடியும். எவன் என்னை மதிச்சா என்னங்க, மதிக்கல எனக்கு என்னங்க இருக்கு? மதிக்கலன்ற ஒரு விஷயத்துக்கு பகை எடுத்திருப்பா. இவன் என்ன தெரியுமா பிரச்சனை? இவர் வந்து ராஜாக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறார். இப்போ மொர்தகாய் எங்க இருக்கிறாரு? அரண்மனை வாசல்ல இருக்கிறார் அவர், சரியா? இப்ப அரண்மனை வாசல்ல இருக்கிற இந்த மொர்தகாய் ஆமான் வெளியே வரும்போது என்ன பண்ணும்? ஒரு சல்யூட் அடிக்கணும். ஒரு சல்யூட் அடிச்சுன்னா முடிச்சுட்டு எல்லா மேட்டருமே. இவர் சல்யூட் அடிக்கல, யாருன்னு அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரிச்சா இது யூத ஜனம் அப்படின்னு தெரிய வருது. உடனே நம்ம கதை ஸ்டோரி மீதி எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
இந்த ஆமான் என்ன தெரியுமா செய்றான்? இந்த ஜனத்தை நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஜனத்தை, இந்த இஸ்ரவேலோட இந்த ஜனத்தை, இவனை ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது, எல்லாரையும் சங்காரம் பண்ணணும், இவனை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களாங்க, அங்க விட்ட விஷயம் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில மொத்த இஸ்ரவேலை முடிக்கிறதுக்கு நாமலேக்கு எழுந்து நிற்கிறான். மறுபடியும் சொல்றேன், இப்போ கர்த்தர் எஸ்தரை தான் பயன்படுத்துறார். அவர் இந்த அமலேக்கு எப்படி தெரியுமா செத்தான்? இந்த எஸ்தர் 3 நாள் ஆண்டு சமூகத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஆழமா கேளுங்க, எந்த தூக்கு மரத்தை மொர்தகாய்க்கு அமலேக்கன் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அந்த அமலேக்கனை கர்த்தர் தொங்க விட்டு. சவுல் ஜபிக்கல, எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. சவுல் ஜபிக்காததுனால தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். எஸ்தர் ஜபிச்சதுனால அந்த பிரச்சனையை இவங்க ஜெயிச்சாங்க. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வராது இருக்கவே இருக்காது. எவனா ஒருத்தனை பிசாசு நோண்டி விட்டுரும். யார் வீக்கா இருக்கிறன்னு பார்ப்பான், அவனை வச்சு தான் விளையாடிட்டு கேம் ஆடிட்டே இருப்பான். நமக்கு யார் மேலே கோவம் வரும்? அந்த பைத்தியக்காரன் மேலே தான் கோவம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பைத்தியக்காரனை விட்டுரு, அந்த பைத்தியக்காரனை ஆப்ரேட் பண்ணுறது இன்னொரு பைத்தியம் பின்னாடி நிற்கு. நான் தள்ளின பொல்லாத ஆவின் வல்லமைகள், வான மண்டலத்தின பொல்லாத தள்ளின தேவ தூதர் கூட்டம் அது. நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆவின் வல்லமை செயலிழக்க நீங்க ஜபிக்கணும். நீங்க இந்த அமலேக்கனை கர்த்தர் 50 அடி உயரத்துல மொர்தகாயை தொங்க விடணும்னு நினைச்ச அதே தூக்கு மரத்துல கர்த்தர் இந்த அமலேக்கனை தொங்க விட்டார். மொர்தகாய் ஜெயிச்சார். இஸ்ரவேலர்கள் வெற்றியாக சொந்த தேசத்துக்கு திரும்பினாங்க. அதுக்கப்புறமா நீங்க எங்கேயுமே அமலேக்கனை பார்க்கவே முடியாது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. அதுக்கப்புறம் இந்த அமலேக்கு எங்க தெரியுமா வந்தா? எங்க வந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்ஸ் இப்படி இருக்கு. இந்த ஏரோது இருக்கிறார்ல, இந்த ஏரோது அமலேக்கனுடைய ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் இந்த அமலேக்கனை கர்த்தர் முற்றுமுடிய சிலுவையில் அவன் தலை நசுக்கினார். அவர் இன்னைக்கு சொல்ற அந்த உயிர் தெழுந்த வல்லமை, நான் ஜபிக்கிறேங்க, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அமலேக்கு ஆவின் வல்லமைகளை ஒன்று சொல்றேன், நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் பண்ண கூடாது. நம்ம போய் நின்று சொந்தம் சண்டை போட முடியுமாங்க? வேணாங்க, விட்டுருங்க. ஒன்று பண்ணு, ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நினைக்கிறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. எங்கள் அப்பா எங்கள் எல்லாருமே திட்டினார், எங்கள் அம்மா திட்டினார், என்ன திட்டினார், எல்லாருமே திட்டினார். எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்ன ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ண அப்படின்னார். எங்கள் அம்மாவை ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னார். ஆனால் அந்த செய்தி ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் சாத்தான் பாருங்கடி போராடுறா, நீ சண்டை போடக்கூடாதுன்னாரு எங்கள் அப்பா. நீ என்னப்பா நீயும் கூட சேர்ந்து கத்துற அப்படின்னு. நீ ஜெபம் பண்ண. நமக்கு தெரியாதுங்க, சில நேரம் சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப, யாரு சொன்னாலுமே நல்லா கேட்டுக்கோங்க, யாரு சொன்னாலே நீ என்னடா சொல்லிட்ட நினைக்காது யாருமே. கர்த்தர் ஒரு குழந்தையை கொண்டு நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கினார். அவர் யாரை கொண்டு கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாருங்க. எங்க அப்பா எங்களுக்கு சொன்ன ஒரே அறிவுரை அதுதான், ப்ரே, ஜெபம் பண்ணு. அவனுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவரே செஞ்சு விட்டுருவாரு. நீ போய் சண்டை போட்டுன்னு அசிங்கமா ரோட்ல போடக்கூடாதுன்னு எங்க அம்மாவை திட்டினார். ஏன் தெரியுமாங்க? இந்த நான் பப்ளிக்காவே சொல்றேன், நான் பலிபீடத்தில் உட்காந்து பேசினாலும் வெளியில பேசினாலும் நிஜத்தை தான் நான் பேசணும், பொய் பேசவே கூடாது, உண்மையை தான் நம்ம சொல்லணும். அப்போ சொந்த பந்தங்கள் நடுவில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? மாம்சத்தோட போராடக்கூடாது. ஏன்னா அந்த சைட்ல பிசாசு நின்றுட்டு இருப்பா. நம்ம பேர்ல இருக்கிற வாசனை கெடுக்க பார்ப்பாங்க. அவன் நமக்குன்னு ஒரு ஊர்ல நல்ல பேர் இருக்குல்ல, சொசைட்டில நல்ல பேர் இருக்குல்ல, அதை கெடுக்கிற வேலை தாங்க பிசாசின் வேலையே. அப்போ அதை எப்படி திரும்ப ஞானமா நம்ம கையாளணும், ஜபிக்கணும். ஆனா அந்த பிரச்சனையை விடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபரை வச்சு நீங்க ஜபிக்கணும். இல்லைன்னா அவன் உன்னை முடிச்சு விட்டுருவா.
அவனை ஏவி விட்டுருக்கு அந்த பொல்லாதாவி. அவன் பைபிள் சொல்லு யூதாஸ் சாத்தான் என்ன செஞ்சான் யூதாஸுக்குள்ளே? எப்படி சொல்ற கேட்ட? நிறைய முறை பூந்து பூந்து வெளியே வராம பொழுது அதான் கரெக்டா சொல்ற. சாத்தான் யூதாஸுக்குள்ளே புகுந்தான், உள்ள வந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அப்போஸ்தலன், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவன். யூதாஸ் காரியத்து சாதாரணமானவன் கிடையாது. ஒரு பெரிய பாஸ்டர், அவர் சுவிசேஷம் சொன்னவர், இயேசுவை ரட்சகர் என்று சொன்னவர், பாவிகளை மீட்க வந்தவன் சொல்லவர், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிற பிரசங்கம் பண்ணவர், அவர் குருடனை பார்க்க வச்சவர், அவரு செத்தவன உயிரோட எழுப்பினவர் யூதாஸ் காரியத்து. ஆனா என்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அன்னைக்கு அவன் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு. இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்ல வர விஷயம் திரும்பாங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் நானும் இழந்துடக்கூடாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், நமக்கு விரோதமாய் வருகிற அமலேக்கினுக்காக நம்ம தேவ சமூகம் நிற்கும் போது அந்த அமலேக்கினை கர்த்தர் முறியடிப்பார். அவர் கடைசியில அந்த அமலேக்கின சிலுவையில அவர் காலின் கீழே அவனை நசுக்கினார். அவர் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க எல்லாரும். God is good. 12 ஒருவனாகிய, தனியா சொல்லல கூட பைபிள், அவன் ஒன் ஆஃப் த அப்போஸ்தல் அப்படின்னு. ஒன் ஆஃப் த அப்போஸ்தல் தான் பைபிள் சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்ப சாத்தான் உள்ள வர வாய்ப்பு இருக்கா? பைபிள் சொல்லுதா சாத்தான் வர வாய்ப்பு இருக்கா? நிறைய சத்தியம் தெரிஞ்ச மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா நிறைய பேசுவாங்க, அவங்களுக்கு கூட சாத்தான் வருவான். பாசிபிள் இருக்கு. சாத்தான் வந்து கொஞ்சம் விளையாட்டு போயிடுவான். அதான் பைபிள் பிசாசுக்கு எப்படி கரெக்டா சொல்ற? இந்த வசனம்லாம் கரெக்டா தெரியுத? பிசாசுக்கு எப்படி சொல்ற? பிசாசுக்கு டேஷ், அப்போது அவன் உங்களை டோடி போவான். சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு வாசனெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. கர்த்தரை பத்தி ஒன்னும் தெரியல. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு பிரச்சனை நீ ஜெயிக்காம, நல்ல கேளு, ஒரு பிரச்சனையை முடிக்காம நீ அமரவே கூடாதுங்க. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இப்ப நான் தான் என் குடும்பத்தின் தலைவன், தெரியுமா உங்களுக்கு? சபைக்கு தலைவர் யாரு? கர்த்தர். அவரால் நியமிக்கப்பட்டவர் நான். அப்போ உங்க எல்லாருடைய பிரச்சனைக்காக நான் ஆண்டு சமூகம் நின்றுட்டே இருக்கணும். ஒரு முறை சரி வானா, அப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்க. நீங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்காக ஜெபிக்கிறது தான் என் வேலை. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபம் அவசியம். ஒரு பிரச்சனை நீ லேசா எடுக்கவே கூடாது. நீங்க விட்டுறாதீங்க. இது எது குடும்பத்தில் ஒன்று இருக்கு என்னன்னு அப்படி விடாத. அந்த ஆவியை கட்டி ஜெபம், இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியை கட்டி நிர்மலமாக்குறேன்னு சொல்லு. எங்க வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை வரக்கூடாது, எங்க வீட்டுக்குள்ள இந்த வியாதி வரக்கூடாது, எங்க வீட்டுக்குள்ள இந்த போராட்டம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள சமாதான குலைச்சல் இருக்கவே கூடாது. நீ ஜெபம் பண்ணனுங்க. நீங்க நடக்கல, ஜெபம் பண்ணிட்டே இரு, முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. எஸ்தர் ஒரு முறை விருந்து வச்சாங்களா? உடனே சொன்னாங்களா? இல்லையே. இரண்டாவது ஒரு விருந்து இருக்கு, அதுல சொல்றாங்க வருது யுத்தம், ஜெயமா முடியுது. ஆமானுடைய தலைமையில கத்த துண்டை போட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அமலேக்கிய ஆவிகளின் மேல இப்பொழுது கர்த்தர் ஒரு துண்ட தலையில போடுறார். இனி அவன் நம்மை பார்க்கவே முடியாது. ரெண்டு கை அப்படியே உயர்த்தி இருக்கும் போது நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அமலேக்கிய ஆவின் வல்லமைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில வேண்டி நிற்கிறேன், அவைகள் செயலிழந்து போவதாக. எங்களை முடிக்க முயற்சிக்கிற எல்லா விதமான அமலேக்கிய ஆவின் வல்லமைகள், எங்களை துரத்துகிற அமலேக்கிய வல்லமைகளை இந்த காலை வேளையில் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா அமலேக்கிய ஆவின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அப்புறம் மற்றவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. அதே மாதிரி யார் வீட்டுக்கு துணிச்சலா போய் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. லிசன், யாருன்னா உங்களுக்கு கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, பிரதர் சிஸ்டர் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த சாத்தா அங்க ஒதுக்கிட்டு உன் பின்னாடியே ஓடாந்துருவான். நதி என்ன அவன் இந்த வீட்டு தொத்தி விடுற, இதோ வாரம் போயின்னு உன் பின்னாடி. நீ அப்பதான் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்திருப்ப, ஒரு வாரத்துக்கு சிக்காயிடுவேன்.
என்ன நல்லா தான் அந்த உடம்பெல்லாம் முறுக்குது ஒரு மாதிரி. அங்கேருந்து வந்துட்டான் உள்ள, உன்னை முறுக்கி எடுப்பான் நல்லா. நீ அங்கேருந்து இங்கே ஓடியாருவ அலகேஷ்னு. நான் என்னன்னு தெரிலையா, உடம்பே ஒரு மாதிரி ஆகுது. எங்கே போயிட்டு வந்த நீ? அங்கே போய் ஜாம் பண்ணிட்டு வந்தேன். அதான் உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு? ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற அபிஷேகத்தையும் அந்த அந்த கிருபையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பார். நீங்க உங்க வீட்டுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா என்ன சொன்னாரு? அந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது அந்த அந்த லேடியை பத்தினா சொன்னார் அவர். அதான் அங்கேயும் நிறுத்திக்கணும். எருசலேமின் குமாரத்தி அங்கேயே நிறுத்திக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது? ஊருக்கெல்லாம் நீ போகக்கூடாது. ஊருக்கு போகிற வேலையை உண்டு இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மை இருக்கு. ஓகே, அப்போ இன்னைக்கு தொடர்ந்து வந்த அமலேக்கேன நீங்கள் முடிக்கணும். நீங்கள் உங்கள் ஜபத்தை நீங்கள் நிறுத்தாமல், நான் சொல்ல வர காரியம் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறேன். நான் எந்த மனுஷனையும் சொல்லலை. எந்த பிரச்சனை உன் குடும்பத்தை முடிக்க முயற்சி பண்ணதோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஜபத்தில் முடிக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அந்த சமூகத்தில். நம்ம திருமேஜைக்கு போகிற நேரம். அன்னைக்கு எஸ்தர் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணாங்க. அந்த விருந்து தான் அமலேக்கினுக்கு முடிவு. ஒன்று சொல்லட்டுமாங்க, பைபிள் சொல்லுது, நல்லா கேட்டுக்கோங்க. தீமையோட எப்படி சொல்ற